நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகங்களின் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அமாவாசை யோகம். அமாவாசை யோகம்னா என்னங்க சார்? அப்போ அமாவாசையில் பிறந்தாலே சிறப்பில்லை என்றெல்லாம் சொல்கிறாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். சூரியன் சந்திரன் இருவரும் இணையக்கூடிய அமைப்பு நம்ம அமாவாசை என்று சொல்லுவோம். ஆனால் அமாவாசையில் பிறந்தாலே பெரிய தோஷம் என்ற அமைப்பெல்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணைந்திருந்தாலும் ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கிரனுடைய இணைவு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அப்போ சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை என்ற அமைப்பில் பிறந்திருந்தாலும் ஒரு குரு பார்க்க கோடி குற்றம் விலகும், கோடி நன்மை பெருகும் என்று சொல்கிறாங்கல்ல, அந்த அமைப்பில் இந்த அமாவாசை தோஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் இணைந்தாலே அது பாதிப்பு என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் என்று சொல்லலாம். இதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க. உதாரணத்திற்கு இந்த இடத்துல சூரியனோ சந்திரனோ ஆட்சி பெற்று அமர்ந்தால் அமாவாசை தோஷம் வேலை செய்யாது. அது எப்படி சார் பார்க்கிறது? மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார், அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். இந்த இடத்துல யார் உச்சம் பெறாரு? சூரியன் உச்சம் பெறார். அப்போ இந்த இடத்துல மேஷத்தில் சூரியன் சந்திரனுடைய அமைப்பு என்பது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லலாம். ரிஷபத்தில் சந்திரன் அங்கே உச்சம் பெறுகின்றார். அப்போ சூரியன் சந்திரன் ரிஷபராசியில் இருந்தாலும் சந்திரன் உச்சம் பெறுவதால் இந்த இடத்துல அமாவாசையினுடைய தோஷமானது பெரிதாக அது வேலை செய்யாது என்று சொல்லலாம். கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்கின்றார். அப்போ இந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு என்பதும் ஒரு நல்ல இணைவாகவே எடுத்துக்கலாம். சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று சந்திரன் அதோடு இணைந்திருக்கின்றார். அப்போ இது போன்ற அமைப்பு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த தோஷமானது பெரிதாக வேலை செய்ய அமைப்பு இல்லை என்று தாங்க சொல்லலாம். மேலும் இந்த சூரியன் சந்திரனுடைய இணைவு ஒரு குருவின் பார்வையில் இருக்கும்போது அபாரமான யோகத்தை தரும். இது சில லக்னங்களுக்கு பெருத்த லாபத்தையும் பெருத்த நன்மைகளையும் தரும் என்று சொல்லலாம். அது எந்த லக்னம் சார்? மேஷ லக்னத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 கூடைய அந்த சந்திர பகவானும் 5 கூடைய அந்த சூரிய பகவானும் இணைவது. அப்போ சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் இணையக்கூடிய ஒரு அற்புத இணைவு. இந்த இடத்துல சூரிய சந்திரனுடைய சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இந்த இடத்துல சற்று வளர்பிறை நோக்கி அவர் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்தால் இன்னும் நல்லது. மேலும் அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கின்றார், அதை அந்த 2 கிரகத்தையும் ஒரு குரு பார்க்கின்றார். பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டினுடைய அபரிமிதமான பலன்களும் கிடைக்கும், 5ஆம் வீட்டினுடைய பூர்வ புண்ணிய பலனும் கிடைக்கும் என்று சொல்லலாங்க. இது மேஷ லக்னத்திற்கு சூரியன் சந்திரனுடைய இணைவு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ரிஷப லக்னத்தை அந்த அமைப்பு இல்லை, கடக லக்னம். கடக லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு லக்னாதிபதியும் தனாதிபதியும் இணையக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி தனாதிபதியோடு இணையக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துலையும் ஒரு சுபத்துவம் இதற்கு பெரிய ஒரு விதிவிலக்காக வரும். சுபத்துவம் இருந்தால் பெரிய ஒரு வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள், அதாவது 9 குடையவரும் 10 குடையவராக வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதி யாருங்க? அந்த சந்திரன். 10ஆம் அதிபதி யாருங்க? அந்த சூரியன். இருவரும் இணையக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான விருச்சக லக்னத்திற்கு 9க்கு 10 இந்த இடத்துல அமாவாசை யோகம் என்பது பதிலாக தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும் என்று சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் அமாவாசை யோகம் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் விருச்சக லக்னத்திற்கு 9க்கும் 10 கூட இணைவது அமாவாசை தோஷத்திற்கு பதிலாக யோகமாக மாறி அதுலேயும் தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறி செயல்படும் என்று சொல்லலாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அமாவாசையில் பிறந்துட்டாரு, இவர் அமாவாசையில் பிறந்துட்டாரு சிறப்பில்லை என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கிரனுடைய இணைவு, சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் அந்த விஷயத்தில் காண முடியும். இந்த இடத்துல அமாவாசை தோஷமாக எடுக்காமல் யோகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாங்க. இது போன்ற அமாவாசையில் பிறந்திருந்தால் இதற்கு என்ன பரிகார அமைப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம இந்த பதிவிலே தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. அதாவதுங்க அமாவாசை இது போன்ற அமைப்பில் இருக்குங்க சார், நீங்கள் சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்பு இல்லைங்க சார், சுபத்துவமாக இல்லை. அப்போ என்னங்க சார், இது ஒரு தோஷமாக தானே சொல்லப்படுது, சுபத்துவம் இல்லாத நிலையில் தான் நான் சொல்கிறேன்.
சுபத்துவம் இருந்தால் இதற்கு விதிவிலக்காக வரும். சுபத்துவம் இல்லை, சுபத்துவம்னா என்ன சார், நீங்கள் சொல்கிற அமைப்பில் சுபகரத்துடைய பார்வையில் சேர்க்கையில் இல்லை, அப்போ இந்த இடத்துல ஒரு தோஷம் ஏற்படுதுன்னு பாயிண்ட் வருது. அப்போ இதற்கு என்ன வழிபாடு எடுத்துக்கலாம், சூரியன் சந்திரனுடைய இணைவு. அப்போ இந்த சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது யாருங்க, சிவன். சந்திரனா யாருங்க, பார்வதி அம்மன். அப்போ என்ன அமைப்பை நீங்கள் எடுத்துக்கணுன்னா, திங்கள் கிழமையில், அதாவது இதில் நீங்கள் மெயினாக எடுத்துக்கிறது திங்கள் கிழமையில் சந்திர ஹோரையில், திங்கள் கிழமை சந்திர ஹோரையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் மற்றும் அம்பாள் இருவருடைய தரிசனத்தையும் பார்ப்பது சிறந்தது. இதையே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லாமல் திங்கக்கிழமை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பதால், சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பதால் சந்திரனுக்கு தான் நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சந்திரன்னா அம்பாள் அப்படிங்கிறதுனால திங்கள் கிழமை சந்திர ஹோரை எப்போ, காலையில் 6 to 7, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிவன் மற்றும் பார்வதி அம்மன், அதாவது அம்பாள், இவங்களுடைய தரிசனத்தை பார்ப்பதும் இவங்களுடைய தீப ஆராதனை பார்ப்பதும் இந்த தோஷத்திலிருந்து ஒரு முழுமையான விலகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.